சரியான பிரதிநிதித்துவம் இல்லை, டிஸ்ப்ரப்போர்ஷனட்டாக இருக்கிறது. அதாவது குறிப்பாக உயர் ஜாதியின் சொல்லக்கூடிய முற்பட்ட வகுப்பினர்கள் தான் பெரும்பான்மையாக பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் ராகுல் காந்தி அந்த உதாரணம் அவர் சொல்லுவது என்பது, அவர் உதாரணமாக எடுத்துக்கொள்வது ஒன்றிய அரசு இருக்கக்கூடிய பல்வேறு துறை செயலாளர்கள், ஏறக்குறைய 90 செயலாளர்களில் 87 பேர் முற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களாக இருக்காங்க. ஒரு 3 பேர், அதில் ஒரு ஓபிசி, ஒரு சிறுபான்மையினர் மற்றும் ஒரே ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர், பழங்குடியினர் இல்லவே இல்லை. அதே போல 2017 நியமனம் செய்யப்பட்ட உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் பட்டியல் எடுத்து பார்த்தாலும் 79% முற்பட்ட வகுப்பினர்கள் மட்டும், அந்த அப்பர் காஸ்ட்னு சொல்லக்கூடியவர்கள் மட்டுமே இருக்கிறார். இது சுதந்திர இந்தியாவில் இத்தனை ஆண்டு காலத்தில் ஒரே ஒரு பழங்குடியின ஜட்ஜு கூட சுப்ரீம் கோர்ட்டில் கிடையவே கிடையாது. பல மாநிலங்களில் பழங்குடியின ஜட்ஜுகள் உயர்நீதிமன்றங்களில் ஹைகோர்ட்டுகளில் கிடையாது. நீங்கள் ஒன்றிய அரசினுடைய கல்வி நிறுவனங்களான ஐஐடி, ஐஎம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 95% மேல் அதில் பிரதிநிதிப்படுத்தப்படுவது பார்த்தீங்கன்னா முற்பட்ட வகுப்பினை சேர்ந்தவர்கள், குறிப்பாக பிராமணர்கள் தான் அதிகமாக இருக்கிறார். அப்போ இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். அதுவும் இவர்கள் அந்த மக்கள், அதாவது இந்த நாட்டினுடைய மொத்த ஜனத்தொகையில் கடைசியாக 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சோசியோ எக்கனாமிக் சென்சஸ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்களுடைய எண்ணிக்கை என்பது ஏறக்குறைய 8.6% மொத்த விகிதாச்சாரம் என்பது மொத்த மக்கள் தொகையில். பழங்குடியின மக்கள் 8.6, பட்டியலின மக்கள் 16.6 ஒரு கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட், அந்த சென்சஸோட எஸ்டிமேட் சொல்லுது. பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது. முற்பட்ட வகுப்பினர்னு சொல்லக்கூடிய தேசிய அளவில் எடுத்து பார்த்தா ஒரு 15%க்குள்ளேயே சுருங்கிடுது. ஆனால் இவர்களுக்கான பிரதிநிதித்துவம் என்பது என்னவா இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பார்த்த எல்லா விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவாக இருக்கிறது. ஸோ இப்போ குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறவங்க அதிகாரத்தில் அதிக இடங்கள்ல எடுத்திருக்கிறாங்க. ஒரு சமமான பகிர்வு இருக்கணுன்றதுக்காக ராகுல், அது பகிர்வு மட்டும் இல்லை, வெறும் பகிர்வாக மட்டும் பார்க்கக்கூடாது. நீங்கள் ஒரு 80% அந்த நாட்டின் மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய மக்களை பிரதிநிதித்துவமே படுத்தாமல், அவர்களுடைய பிரதிநிதித்துவம் இல்லாமல் கொள்கை வகுப்பு திட்டங்கள் எல்லாமே தீர்மானிக்கும் பொழுது அவர்களுடைய குரல் அங்கே இல்லவே இல்லாமல் இருந்தா எப்படி அவர்களுக்கான உரிமைகளோ இல்ல அவர்களுக்கான நீதி கிடைக்கப்பெறும் அப்படின்றதான் இந்த கேள்வி. வெறுமனே பிரதிநிதித்துவம் மட்டும் பார்க்கக்கூடாது. அவர்களுடைய குரல் ஒலிக்காமல் அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துவது வெறும் மியர் ரெப்ரசன்டேஷன் கிடையாது. அவர்கள் கொடுக்க வேண்டிய நீதியும் இருக்கு. அந்த குரலே இல்லாதப்ப அவர்களுடைய கஷ்டங்களை புரியாதவர்கள், அதற்காக யாருக்குமே தெரியாது, மித்தவர்களுக்கெல்லாம் புரிந்து கொள்ள மாட்டார்கள், அப்படி பேசக்கூடாது. அதற்காகத்தான் இடஒதுக்கீடே கொண்டு வரப்படுகிறது. அதே போல உலகளவில், இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகளவில் பிரதிநிதித்துவம் என்பது டிஸ்ப்ரப்போர்ஷனட்டா இருக்கக்கூடாது, கூடாது. எல்லா மக்களும் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் சமமான வாய்ப்புகளோ இல்ல எல்லா மக்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ள முடியும். அதுவும் குறிப்பாக கொள்கை வகுப்புல, திட்டங்கள் வகுப்புல முடியும்ன்றது. அதற்காகத்தான் இந்த குரலை எழுது. அப்போ இந்த நிலையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் மண்டல் கமிஷன்லாம் வந்தாலும் கூட பொதுவாக ஒரு இது உண்டு. பல ஆண்டுகளாக, இத்தனை ஆண்டு காலமாக ஒரு இடஒதுக்கீடை பயன்பெற்று இருக்கீங்களா, அப்போ உங்களுக்கு இப்ப இது பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேள்வி உண்டு. பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு மட்டும்தான் அந்த 15%, 7.5% மட்டும்தான் கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் அன்றிருந்தே இல்ல. நீங்க இந்த வரலாறில் முக்கியமான புள்ளிக்கு வந்தா இதுல ஏன் பாஜக ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுக்காம இருக்கா, இல்ல அதுல ஒரு தயக்கம் இருக்கா, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ராகுலினுடைய இந்த கோரிக்கை பாஜகவுக்கு என்ன அழுத்தத்தை கொடுப்பதா நினைக்கிறேன்? பாஜக தெளிவு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பாஜக மிக தெளிவாக இருக்கிறது. பாஜகவும் சரி, ஆர்எஸ்எஸும் சரி, அவர்கள் கட்டியமைக்கக்கூடிய அந்த அவர்கள் பார்வையில் அவர்கள் கட்டியமைக்க வேண்டிய ஒரு சமூகம் அவர் பார்க்குது அப்படின்னா வர்ணாசிரம அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதை தான் பிரதிநிதித்துவப்படுத்துறாங்க. அரசினுடைய கொள்கையை தான். இன்று இடஒதுக்கீடு நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று மோகன் பகவத் பேசலாம். பட் ஆனால் இந்த கட்சியினுடைய இதை தோற்றுவித்த, இந்த இயக்கங்களை எல்லாம் தோற்றுவித்த கோல்வால்கரோ இல்ல மித்தவர்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து என்பது இந்த ஜாதிய படிநிலை தொடர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கொள்கை. அதனால்தான் அந்த இடத்துல, அந்த புள்ளியில் தான் அம்பேத்கர் இவர்களோடு முரண்படுகிறார். முரண்பட்டு இந்த மதமே எனக்கு வேண்டாம் என்று இந்து மதத்தை அவர் விட்டு போவதற்கான காரணம் அங்கதான். ஒருவேளை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா பாஜக அது தன் தேர்தல் ஆதாயத்திற்கு பிரச்சனைன்னு நினைக்குதா, அல்லது தான் நம்புகிற வர்ணாசிரம அடுக்கு கொள்கைக்கு பிரச்சனை? ரெண்டுமே உண்டு. அதுல நீங்கள் எப்படின்னா, இப்போ பாஜக என்பது பேசக்கூடிய அந்த சித்தாந்தம் என்பது எப்படின்னா எல்லோருமே இந்துக்கள். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு இருக்கு இல்லையா, நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அனைவரை பத்தி யாரை பத்தி பேசுறோமோ அத்தனை பேருமே ஹிந்துக்கள் தான் ஆன் பேப்பர் இல்லையா. ஆனால் இந்த இந்துக்கள், நீங்கள் எல்லோரும் இந்துக்கள்னு சொல்லக்கூடிய அந்த இந்துக்கள்ல பெரும்பான்மையானவர்களுக்கு பிரதிநிதித்துவமே கிடைக்கல, வாய்ப்புகளே மறுக்கப்படுது, நீதி கொடுக்கப்படல. அவர்களுக்கு நீதி மறுக்கப்பட்டு இருக்குது பல பத்தாண்டுகளாக. அப்ப அந்த இடத்துல இந்துக்கள் என்று அவர்களை ஒரு பிராக்கெட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு, ஆனால் வாய்ப்புகள் தொடர்ந்து மறுத்துட்டு இருக்கும் பொழுது சமூகத்தில் கல்வி ரீதியாக, சமூக ரீதியாக அவர்கள் மேம்பாடு என்பது அவர்களுக்கு நிராகரிச்சுட்டே இருக்காங்க. இது வெறுமனே அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, அவர்கள் படிக்கலையான்றது இல்ல, வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு இருந்தது. அதை சரி செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் தான் இடஒதுக்கீடு. அதையே தொடர்ந்து எடுத்துட்டே வர்றாங்க. நான் அதுக்கு தான் உங்களுக்கு